வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம 90,000 ரூபீஸ்க்கு என்ன பிசி பில்ட் காம்போனன்ட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு 90,000 என்கிட்ட இருக்குது, நான் வந்து பிசி பில்ட் காம்போனன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ரொம்ப. அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார் இந்த பிசி வந்து வாங்கலாம், இந்த பிசினால் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ண முடியும், இந்த பிசி எவ்வளோ பவர்ஃபுல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காம்போனன்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பட் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முற்றிலும் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸோ இல்லை வந்து நல்ல கேபினட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த சென்ஸ் இங்கே வந்து ஒரு நல்ல கேபினெட், லைட்டு, ஃபேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் எவ்வளோ பட்ஜெட் போட முடியுமோ போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கேபினெட், நல்ல கேபினெட்டோ இல்லை நிறைய ஃபேன்ஸோ இல்லை எல்இடி ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் உங்கள் சிஸ்டமில் போட்டுக்கலாம். இல்லை கூலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதெல்லாம் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி முற்றிலுமாக பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து என்னடா இவன் இதே கேபினட் சொல்கிறானே அந்த மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். பிகாஸ் வந்து அதுதான் ஒரு ஃபேக்ட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமாக இருக்குது அதோட டெக்கரேஷன் விட. பட் நம்ம வந்து டெக்கரேட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்ஜெட் போட்டு நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசி பில்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் இதுக்கு அடுத்த வெரைட்டி, அதாவது 1,00,000 ரூபாய் பிசி பில்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்து டெக்கரேஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பார்க்க நல்லா லுக்காக இருக்கா அந்த மாதிரியும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கேபினட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். அடுத்தது இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80,000 பில்டு அதெல்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த காம்போனன்ட்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி காம்போனன்ட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ப்ரைஸோட பட்ஜெட்டோட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த கொரோனா இஷ்யூனால இந்த இஷ்யூ சால்வ் ஆன பிறகு ப்ரைஸ் எல்லாம் கன்ஃபார்மாக ஒரு 4,000 ரூபாய் 5,000 கிட்ட கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் எப்படியா தான் பிசி பில்ட் பண்ணுவீங்க. அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நான் வந்து இந்த பட்ஜெட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர், மதர் போர்டு இதில் மூலமாக என்னென்ன ஒர்க்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா வீடியோவிலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டிங் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணலாம். அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஃபோட்டோஷாப் வரைக்கும் எல்லா எடிட்டிங் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேமிங் சூப்பரான 4Kல கேமிங் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம் 1080pல. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரும் இந்த சிஸ்டம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து டிசைனிங், கிராஃபிக் இன்ஜினியர்ஸ், அப்புறம் அனிமேஷன்ஸ், அந்த மாதிரி என்ன வேணாலும் இந்த சிஸ்டம் மூலமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ mdcomputers.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்போனன்ட்ஸை பார்த்துருவோம். காம்போனன்ட்ஸை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்டில் வந்து ஆரம்பிச்சிடும். மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSIயோட B450 Tomahawk Max அப்படிங்கிற மதர் போர்டு. ஸோ இது ஒரு 11,000 ரூபாய் மதர் போர்டு. டெஃபினட்டாக அதோட ப்ரைஸ் கம்மியாகும். இந்த மதர் போர்டு ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சென்ஸ் B450 சிப்ஸ்லேயே Tomahawk Max வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்னால யூஸ் பண்ணுற மதர் போர்டு. பிகாஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மதர் போர்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் லைட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் RGB காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி இந்த மதர் போர்டுக்கு நிறையவே இருக்குது. ஸோ ரேம் ஸ்லாட்ஸ் ஆகட்டும், PCIe ஸ்லாட்ஸ் ஆகட்டும். பிகாஸ் 2070க்குலாம் நீங்கள் வந்து 2 கார்டு கூட போடலாம் தாராளமாக SLI பிரிட்ஜ் மூலமாக. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கிராஃபிக் கார்டு வந்து, இந்த மதர் போர்டு வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AMDயோட Ryzen 7 3700X ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். 20,000க்கு இது ஒரு ரொம்பவே பெஸ்ட் ப்ராசஸர். 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர். அதுவும் இல்லாமல் 3.6 GHz கிளாக் ஸ்பீடில் வரனாவது நீங்கள் வந்து வேணாம் இதை வந்து பூஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஓவர் கிளாக் 4.2 GHz வரைக்கும்
பண்ணலாம் தாராளமாக. அதுக்கு மேலேயே இது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போலாம் நீங்கள் வந்து கூலர் மாற்றணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. இதோட பேஸ் கூலர்லேயே அதாவது ஷெல்த் கூலர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா RGB இருக்குது. ஸோ இது வந்து குரோமா லைட் ரேசர் குரோமா சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து Zotac RTX 2070 மினி 8GB கிராஃபிக் கார்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரு 35,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் கிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து 2060 சூப்பர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதோட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெஞ்ச் மார்க்ஸ் நிறையா பார்த்ததில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 fan எடிஷன். ஸோ பவரும் அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முற்றிலும் 4K வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். GDDR6 டைப் இது வேறு. ஒரு டாப் ஆஃப் த லைன் கிராஃபிக் கார்டில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் NVIDIA தரப்புலேருந்து இந்த கிராஃபிக் கார்டு லான்ச் பண்ணப்பட்ட போது எவ்வளோ ஒரு ஹைப் இருந்துச்சோ அதே ஹைப் இப்போ வரைக்கும் அதுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 4Kலாம் நம்ம வந்து சூப்பராக எடிட்டிங் ஒர்க்ஸ் இல்லை கேமிங் ஒர்க்ஸ் சூப்பராக பண்ணலாம் இந்த கிராஃபிக் கார்டு வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஷர் வெஞ்சன் 16GB ரேம் வந்துருக்கு. DDR4 இது வந்து 3000 MHz ரேம் 6630 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் 8GB 2 கிட்டாக வந்து வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து Ryzen ப்ராசஸருக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிராஸ் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரேமில். VS 650 வாட் பவர் சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் காஷியா தரப்புலேருந்து 4250 ரூபீஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்ட்டுக்கு போதுமான ஒரு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கம்பெனிலேருந்து நல்ல பவர் சப்ளை வாங்கணுங்கிறத எப்பயுமே நம்ம இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பவர் சப்ளை தான் நம்மளோட சிஸ்டமோட காம்பனன்ஸோட லைஃப் வந்து நீடிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து நல்ல பவர் சப்ளை வாங்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 240GB SSD சூஸ் பண்ணியிருக்கோம் 3000 ரூபாய்க்கு. நீங்கள் வேணும்னா M.2 சாம்சங் தரப்புலேருந்து கூட போகலாம். ஸோ சாம்சங் 860 EVO அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதை கூட வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் பட்ஜெட் இருந்தால். நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா நான் போடணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னு நினச்சா இப்போ வந்து பெரிய அதாவது லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CK20B பேர கூட 7200 RPM இது இருக்குது. பட் இது வந்து 7200 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் 5000 RPM தான். இது வந்து ஒரு 3200 ரூபா. அடுத்ததாக நம்ம கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா அலோகேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேபினெட் தான் நீங்கள் வாங்கணும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கேபினெட் எதாக இருந்தாலும் 3000 ரூபாய்க்குள்ளேயோ இல்லை வந்து அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிக்கலாம். பட் ATX மதர் போர்டு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ண ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 6600. அப்புறம் SSDக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் 1TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3200. கேபினெட்டுக்கு 3000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் Ryzen 7 3700Xக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27,000 ரூபாயும். அதுக்கப்புறம் RTX கார்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி MSIயோட Tomahawk B450 மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11,000 ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பவர் சப்ளை நம்மளுக்கு வந்து VS 650க்கு 4,200 ரூபாய். ஸோ ஓவராலாக ப்ரைஸிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 94 கிட்ட வருது. பட் வந்து இந்த ப்ரைஸிங் டெஃபினட்டாக குறையும் இந்த கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் தான் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க எப்படியா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ப்ராசஸர் கிராஃபிக் கார்டு மதர் போர்ட்லலாம் ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து 90,000க்குள்ளேயே வரும். ஸோ நீங்கள் வந்து காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா Ryzen 7 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3700X அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் நம்ம வந்து இந்த ப்ராசஸருக்கு போனோம் இதோட ஹையாக போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக் கார்டில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ப்ராசஸர்லேயே இருக்கும். இதுக்கு அடுத்தது அதாவது 1,00,000 ரூபாயிலிருந்தும் இந்த காம்பனன்ட்ஸ் தான் தொடரும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து கூலர் அப்புறம் வந்து கேபினெட் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் கூலர் நல்ல கூலர் இருந்தால் நீங்கள் வந்து பிகாஸ் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஒரு முக்கியமான வேலைகளுக்காக தான் இருக்கும். யாரும் வந்து கேமுக்காக அப்படின்னு சிம்பிளாக வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு அனிமேஷன் ஆகட்டும் அனிமேஷன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை கேம் டிசைனர் ஆகட்டும் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி 1,00,000 ரூபாய் அதுக்கு மேற்கொண்டு பட்ஜெட்லலாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதனால் அந்த ஒரு பட்ஜெட் சீரீஸ்லேருந்து நம்ம வந்து கூலர்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த பட்ஜெட் சீரீஸாக பார்த்திங்கன்னா Ryzen 7 3700Xங்கிறது நம்மளுக்கு வந்து போதுமான ஒரு ப்ராசஸர் 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர் 3.6 GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷன் பற்றி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கே எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ப்ராசஸரில் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். பிகாஸ் இன்டெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸருக்கு முன்னாடி. பிகாஸ் ரொம்ப ப்ரைஸும் கம்மி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த Ryzen தேர்ட் ஜென்ரேஷன் கூட. அப்புறம் வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டு பற்றி பேசணும்னா RTX 2070 மினி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கிராஃபிக் கார்டாக தோணுச்சு. நான் வந்து நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தேன். RTX 2060 சூப்பர் யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். பட் வந்து நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தது மூலமாக எனக்கு வந்து தெரிய வந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2
2 3 இடத்துல தான் வந்து RTX 2060 சூப்பர் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு. மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா RTX 2070 தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 8GB கார்டு. ஸோ ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 4Kல நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம். அதாவது 4K எடிட்டிங் ஆகட்டும், எடிட்டிங்கும் சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு 4Kல. ஸோ ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக 4Kவும் சப்போர்ட் ஆகும் இந்த சிஸ்டமில். அது மட்டும் இல்லாமல் கேமிங் பண்ணும்போது நம்மளுக்கு 4Kல நம்ம வந்து விளாட்லாம். மீடியம் செட்டிங்ஸ் இல்லை அதுக்கு மேலேயும் கூட நம்ம வந்து விளாட்லாம். ஸோ நான் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணல, அதனால் மீடியம்க்கு மேலே எனக்கு வருமா தெரில. பட் வந்து வரும் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கனாலும் 1080p அதாவது ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிஸ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காம்பனன்ஸாக தான் நம்ம வந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பில்டில் வந்து நம்ம வந்து 16GB ரேமுக்கு தான் போயிருக்கோம். பிகாஸ் வந்து பட்ஜெட் நம்மளுக்கு வந்து இடிக்கிறதுனால. உங்களுக்கு வேணும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு 16GB கிட் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஸோ 8GB ரெண்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராசர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காம்பனன்ட் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து B450 சிப்செட் இல்லை X570 சிப்செட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. உங்களோட பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சு, எனக்கு மதர் போர்டு இது பிடிக்கல, வேறு ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த 2 சிப்செட் உள்ள மதர் போர்டு எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்க. பிகாஸ் RTX 2070 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 கார்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ SLI பிரிட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். SLI பிரிட்ஜ்னா 2 கிராஃபிக் கார்டு வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் SLI பிரிட்ஜ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 PCI ஸ்லாட் வேணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் வந்து 2 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பவர் சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமான பவர் சப்ளைவே வாங்கிக்கோங்க. நம்ம இதில் வந்து 650 வாட் யூஸ் பண்ணியிருப்போம். 650 வாட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து 750 வாட் இல்லை 850 வாட் வந்து தாராளமாக வாங்கிக்கோங்க. பிகாஸ் வந்து ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டிக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக நம்ம வந்து எல்லாமே இந்த சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓரளவுக்கு நான் வந்து எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் வந்து கூலர் மாஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு சூஸ் பண்ணிங்கனாவே அதுக்கு எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த வெப்சைட் வந்து சொல்லிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.